ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். திமுகவிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கான்ஸ்டன்டைன். முதல்ல எக்ஸிட் போல்ல தமிழக முடிவை எப்படி பார்க்கிறீங்க? அதற்கு முன்னால் ஏறத்தாழ இந்திய ஜனநாயகத்தை கட்டி காக்கக்கூடிய 18வது பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாக்களித்த இக்கட்சி அக்கட்சி என்று இல்லாமல் இதில் பங்கெடுத்த அத்தனை வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பாசிசத்திற்கு எதிராக குரல் கொடுத்த எங்களை போன்ற கட்சிகள் மட்டுமல்லாது சமூகத்தின்பால் அக்கறை கொண்ட சமூக நல இயக்கங்கள், நடிகர்கள் என்று எல்லோருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஏறத்தாழ வந்திருக்கக்கூடிய தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் 2-3 இடங்களில் 39 சொல்லியிருக்கிறார்கள். சில பேர் 38, சில பேர் 36. இந்த ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. அப்படியே பாஜக கூட்டணிக்கு பாத்தீங்க, பாஜக கூட்டணி என்ன கொடுத்திருக்காங்க? 1-3, 1-3, 2 கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு 4, 2, 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாஜகவுக்கு. பாஜகவுக்கு ஜன்கி பாத் 5 இடம். எனக்கு என்னன்னா, இப்ப அந்த 34 to 38 கொடுத்துட்டு பிஜேபிக்கு 5 கொடுக்குறாங்கன்னா அப்ப கேரளாவும் சேர்த்துக்கிட்டாங்களான்னு கேக்குறான். நமக்கு 39 தானே தொகுதி இல்லையா? வாய்ப்பு இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் சார், ஒரு விஷயம், அதாவது ஜனநாயகத்தில் எந்த கட்சியையும் நாம் குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை. அந்த வகையில் மக்கள் வாக்களிப்பது என்பது மக்கள் கையில். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 40 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கைப்பற்றுகிறது. ஆனால் இப்பொழுது அவர்கள் சொல்லி இருப்பதில் வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால், களத்தை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்ப்பது எல்லா தொகுதிகளை பார்த்த வரைக்கும் நாங்கள் பயணத்தில் பார்க்கிற போது ஒரு சில இடங்களில் எங்களுக்கு களமாடியதில் அதிமுக நின்றிருக்கலாம், பாஜக நின்றிருக்க வாய்ப்பில்லை. பல திமுக தலைவர்களும் களத்தில் இருக்கிற போது எங்களுக்கு போட்டி அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் இல்ல ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு, ஆச்சரியம் காத்திருக்கு அப்படின்னு. ரிசல்ட்டும் அப்படி இருக்குல்ல. அதிமுகவை தாண்டி பாஜக கூட்டணி 5 இடங்கள், 4 இடங்கள், 2 இடங்கள். இதுல விஜய், அது அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைபாத்தட்டிக்கலா அதை சொல்லியிருக்க முடியும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப தேனி எடுத்துக்கிட்டீங்கன்னா டிடிவி தினகரன், ரைட், அவர் தான் பாஜக கூட்டணி. ஒரு ஸ்ட்ராங் பேஸ். டிடிவி தினகரன் ஏற்கனவே அங்க பெரியகுளம் அந்த தொகுதியில் எம்பியா இருந்தவர். காஸ்ட் வைஸ் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஏடிஎம்கே ஃபேஸ் இருக்கு அவருக்கு, ரைட், ஒரு தொகுதி. அதே மாதிரி இப்ப நீங்க திருநெல்வேலி எடுத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் ஏடிஎம்கே, பட் அதே சமயத்தில் அவர் பிஜேபியில் நிற்கிறார், ஒரு ஸ்டார் கேண்டிடேட், அதை மறுப்பதற்கு இல்லை. அது இந்த மாதிரி 1-2 இடங்களில் பார்க்க போது, இப்ப தருமபுரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி, அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹைபாத்தட்டிக்கலா அதை முடிவு பண்றாங்க அப்படின்னு தோணும். என்ன பொறுத்த வரைக்கும் பியூர் பிஜேபி அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வர்றாங்களான்னு தெரியல. இதுவே நான் மக்கள் கருத்து தானா அல்லது ஒரு ஹைபாத்தட்டிக்கலா அவங்க சரி பிஜேபிக்கு அப்படிங்கிற முறையில கொடுக்கறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஓரளவிற்கு சரியாக பக்கத்தில் வந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இல்ல, யாரு பக்கத்துல வந்திருக்காங்க அதை தெளிவுபடுத்தினா. அதாவது முதல்ல என்னன்னா, நம்ம விஜய் இந்த எக்ஸிட் போல் நான் இந்த 3 போல்ஸ் நான் ஒரு அனாலிசிஸ் பார்த்தேன். 14, 19, இப்போ 24, ரைட். இது இங்க நம்ம புதிய தலைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, கடவுள் சத்தியமா சொல்றேன், நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக சொல்றேன், இவங்க சொன்ன எதுவுமே எந்த வருஷமுமே நடக்கல. அதாவது 2014 ஆவரேஜா நீங்க சொன்னதுல கூடுதல் மகிழ்ச்சி ஆவடி குமார் தான் இருக்கலாம். சொல்லிட்டாருப்பா அப்படின்னு நான் என்ன சொல்றேன், அதாவது 2014 பிஜேபிக்கு 283 கொடுக்குறாங்க, பட் ரிசல்ட் 336 நிக்குது. சோ ஒரு 56 இடங்கள் மாறுபடும். இப்ப அதே மாதிரி 2019 பாத்தீங்கன்னா ஆவரேஜா பிஜேபிக்கு அவங்க கொடுத்திருக்கிறது 306, பட் 353 பிஜேபி ஜெயிக்கும், ரைட். சோ 47 சீட் அதிகம். அதாவது யாருக்கு கொடுத்திருக்காங்க, யாருக்கு கூடி இருக்கு.
நீங்க பிஜேபி பிளஸ்க்கு 336 கொடுத்து 356 இல்ல பிஜேபியும் பிஜேபி பிளஸையும் கம்பேர் பிஜேபி பிளஸ் தான் கொடுத்திருக்கிறது 300. இப்ப பேசலாம். நம்ம ஷியாம் அவர்கள் விடைபெற இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம பேசலாம். Vijay, now I want to come in. திரு ஆசீர்வாதம், ஷியாம் அவர்கள்ட்டையும் அந்த கருத்து வாங்கிறேன். ஷியாம், இதுல இப்ப தமிழ்நாடு வச்சு பேசினா நம்ம பார்வையாளர்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக இப்ப 2 கோடி எங்களுக்கு வாக்காளர்கள், எங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. திமுக வலுவான கூட்டணியோடு இருக்கு. இதை தாண்டி பாஜக, பாமக இவங்க வெற்றி பெறுவதற்கு எப்படி அது நடந்திருக்கும்? எக்ஸிட் போல்ல 5 இடங்கள்லாம் கொடுக்கறப்ப அது எப்படி நடந்திருக்கும்ன்றதுதான். அதனாலதான் திமுக, அதிமுக 2 பேருமே எக்ஸிட் போல்ல சந்தேகத்தை எழுப்புறாங்க. பிரச்சனை என்னன்னா, நம்ம ஓட்டிங் பெர்சன்டேஜ் சீட்டா மாத்துறது தான். அது பிராக்டிக்கலா ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ உதாரணமா திமுக கூட்டணி 40%, அதிமுக கூட்டணி 30%, பாரதிய ஜனதா 25னா பிராக்டிகல் ரியாலிட்டியில 40% வாங்கினவங்க எல்லா தொகுதியும் ஜெயிச்சிருவாங்க. அப்ப 25% நீங்க சீட்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வின்னர், அதாவது வின்னருக்கு தான் எல்லாம், ரன்னருக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுல குறுக்கிட விரும்புறீங்களா? சிஸ்டமே அப்படியே. ஸ்ரீராம் சேஷாத்ரி உங்களிடம் ஒன்னு கேட்க விரும்புறேன். இவர் ஷாம் கிளம்ப போறான்றதுனால குறுக்கிட விரும்பல. அவர் கிளம்பினா சொல்லி முடிச்சிட்டோம். பட் இல்ல, அந்த கேள்வியை கேட்டா அவர்கிட்ட விளக்கம் இல்ல. அந்த கேள்வி என்னன்னா, எக்ஸிட் போலோ இல்ல ஒப்பீனியன் போலோ இப்பெல்லாம் ஸ்டேட் முழுக்க பண்றதுல கான்ஸ்டிடியூன்சி வைஸ் தான் நான் எல்லாம் பண்றது. சோ இண்டிவிஜுவல் கான்ஸ்டிடியூன்சியை தனிப்பட்ட முறையில் தான் பாக்குறதுனால, சோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாஸ் போல் வரும்போது அந்த கான்ஸ்டிடியூன்சி ஒண்டி தான் பார்க்கப்படுது. சோ அதனால அந்த பர்சன்டேஜ் அப்படியே போய் தமிழ்நாடு முழுக்கவோ இல்ல இந்தியா முழுக்கவோ இல்ல ஒரு ஸ்டேட் முழுக்கவோ அப்ளை பண்றது கிடையாது. ஓகே, அதுதான் ஐ வாண்ட் டு. இல்ல, அது ஸ்ரீராம் கருத்து என்னோட கருத்தும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். எப்படின்னா, எலிமினேஷன் மாடல் அதுக்கு தான் நம்ம சஜஸ்ட் பண்றோம். எனக்கு என்னோட யூஎஸ்ல சிபாலஜி என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட், ஸ்பெஷல் சப்ஜெக்ட் ஆல்சோ. எலிமினேஷன் மெத்தட் என்னன்னா, நம்ம எப்பவுமே ஸ்டார் கேண்டிடேட்டா இந்த பெர்சன்டேஜ்க்குள்ள கொண்டு வரக்கூடாது. டிடிவி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கூடும். சண்முகத்தை ஏசிஎஸ் கொண்டு வந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கூடும். அதை நீங்க சீட்டா கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு மிஸ்டேக் வரும். இல்ல, அந்த இடம் தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி. ஷியாம், இப்ப திமுக வலுவான கூட்டணி, அரித்மேட்டிக் கணக்குல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அடுத்து அதிமுக வலுவான கட்டமைப்பு, கிட்டத்தட்ட 1.25 கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சி. இப்ப இதை தாண்டி பாஜக ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கணும்ல. அப்படி நடந்து அந்த வெற்றி சாத்தியப்படுத்துறாங்களா? அதை எப்படி நம்ம இந்த எக்ஸிட் போல டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறேன். அது கான்ஸ்டன்டைன் சொல்ற கருத்து தான். அதாவது யாரு கூடுதலாக தெரிவாங்க அப்படின்னா அதிமுக முகங்கள் தான். இப்ப டிடிவியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நயினாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க. இப்ப உதாரணமா பூத் ஏஜென்ட், இப்ப அண்ணாமலையோட பூத் ஏஜென்ட் ஸ்ட்ரென்த்தையும் நீங்க டிடிவி இல்லைன்னா நயினார் நாகேந்திரன் ஸ்ட்ரென்த்தையும் ஒப்பிட்டீங்கன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க. இப்ப ஏசிஎஸ் பூத் ஏஜென்ட், இப்ப சௌமியா அவங்க பூத் ஏஜென்ட். ஏன்னா பாமக அங்க ரொம்ப லீடிங் தருமபுரியை பொறுத்த வரைக்கும். அப்போ இதை டோட்டலா எடுத்து நம்ம சீட்டா கன்வெர்ட் பண்ணும்போதுதான் இந்த குழப்பங்கள் வருது. எல்லாம் போக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வெறும் 3000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் வச்சுங்க. அப்படின்னா பாராளுமன்ற தொகுதி 18,000 ஓட்டு. அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, இம்பாசிபிள். ஆக்சுவலா போன தடவை ஆல் இண்டியா லெவல்ல பிஜேபி 15,000 இருந்து 22,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச தொகுதி கிட்டத்தட்ட 20க்கு மேல. சில தொகுதி, சில மக்களவை தேர்தல் 7 சட்டமன்ற தொகுதி, 8 சட்டமன்ற தொகுதி. அப்ப நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருப்போம். இப்ப உதாரணமா 1984 404 சீட் எடுத்த காங்கிரஸ் அடுத்த தேர்தல் 89 200க்கு கீழே போயிருச்சு. ஆனால் வெறுமனே 9.5% தான் ஓட்டு அவங்க இழந்தாங்க. 9.5% 200 சீட்டு காலி. காரணம் என்னன்னா 10% என்றாலே பெரிய மாறுதல் ஏற்படும். சிறப்பு தெரியும், பெல்வீதர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சில மாநிலங்கள்ல ஒரு கட்சி அது தேரவே தேராதுன்னு முடிவு பண்ணி இருக்கிற கட்சி 5 சீட்டு 10 சீட்டுக்கு அடுத்து வச்சுங்க. உதாரணமா ராஜஸ்தான், ஹரியானா 5 சீட்டு 10 சீட்டு இந்தியா கூட்டணி காட்டுச்சுன்னா என்டையர் இந்தியாலே அவங்க ரொம்ப கூட வருவாங்க. பெல்வீதர் ஸ்டேட். இது நீங்க மிசோரி மிசோரில ஜெயிச்சா அமெரிக்கா பிரசிடென்ட் ஆயிரலாம். தமிழ்நாட்டில் கூட அப்படி நம்பிக்கை இருக்கும். வேற ஊர்ல ஜெயிச்சா ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பெல்வீதர் ஸ்டேட்டை தான் நம்ம கணக்குல எடுக்கணும் என்பதுதான் எனது கருத்து எப்போதுமே. ஆவடிக்குமார், இப்போ சில
அதிமுக இல்ல இருந்தவங்க தான் ஸ்டார் கேண்டிடேட். இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்களா இருக்கலாம், டிடிவி தினகரனா இருக்கலாம், ஓபிஎஸ் இருக்கலாம். அவங்க ஒரு வலுவான கட்டமைப்போட தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெற்றியை சாத்தியப்படுத்தி இருக்க முடியாது. அவங்களுக்கு தேர்தல் நுணுக்கமும் தெரியும். அதாவது இதை உங்க கணிப்புகளை சொல்லிட்டு இருக்கீங்க. ஊடகங்களுடைய கணிப்பு இந்த கருத்து கணிப்புல வெளிப்படுதே ஒழிய இது ரியாலிட்டி கிடையாது. என்ன சொல்றேன், ஒரு கூட்டணியினுடைய வலிமை வெற்றி பெறுன்றதுல நான் ஏத்துக்கிறேன். அது போல ஒரு கட்சியினுடைய பலம், அடிப்படை கட்டமைப்பு உள்ள கட்சி தான் தேர்தலை சந்திக்க முடியும். ஒரு வாக்காளரை ஓட்டரா மாத்திரத்தை களத்துல நிக்கிறவங்க தொண்டர் இல்லாத கட்சி, முகவர் இல்லாத வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினீங்கன்னா அது எப்படி உண்மையா இருக்க முடியும்ன்றத நான் யோசிச்சு பாக்குறேன். சரி, இது எல்லா டேபிள் ஒர்க் பண்றாங்க, அது டேபிள் ஒர்க் அப்படிதான் இருக்கும். அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க சொல்றீங்க தேனியில அதிமுக ஓட்டு டிடிவி தினகரன் போகும் நீங்க நினைச்சீங்கன்னா ஏன் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு போகாதா? பதில் சொல்லுங்க. போகாது சார். போகாது நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க போகாதுன்னு சொல்லாதீங்க. தங்க டிடிவி தினகரனுடைய முகமாக பார்க்கப்பட்டவர் தங்க தமிழ்ச்செல்வன். கடந்த தேர்தலில் டிடிவி தினகரனுக்காக ஓட்டு கேட்டவர் தங்க தமிழ்ச்செல்வன். நீங்க எதுக்கு சொல்றேன்னா அதனால நீங்க போகன்னு நினைச்சா எப்படி வேணா போகும். ஆனா ஒரு கட்சி உணர்வு உள்ளவன், கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டவன் கட்சிக்காக தான் இருப்பான ஒழிய, இன்னும் சொல்ல போனா நான் தமிழ்நாடு முழுக்க பார்த்த கள நிலவரத்தை சொல்றேன். ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் ஒன்னு அதிமுக தொண்டன் ஓட்டு கேட்டு நிற்பான், திமுக தொண்டன் ஓட்டு கேட்டு நிற்பான். மற்ற எந்த கட்சிக்கும் அந்த வாய்ப்பு நான் தமிழ்நாடு முழுக்க பார்க்கல. அதுதான் நிலவரம். அதுதான் நீங்க ஒரு வாக்காளரை சந்தித்து வாக்களிங்கள் அவங்களை அடைச்சிக்கிட்டு ஓட்டு போட வைக்காத வரைக்கும் நீங்க வெற்றியை எதிர்பார்க்கவே முடியாது. திரு ஆசீர்வாதம், நீங்க குறுக்கிட விரும்பினீங்க. இப்ப ஆவடி குமார், இப்ப நீங்களும் நெடுகாலம் அரசியலை பார்க்கிறவரா, கட்சி கட்டமைப்பு போய் கொடி பிடிக்கிறதிலிருந்து ஒரு வாக்காளனை பூத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து அதை போட வைக்கிற வரைக்கும் கட்டமைப்பு இருந்தாதான் அது சாத்தியப்படும். பாஜக பாமக இதை எப்படி சாத்தியப்படுத்தி இருக்க முடியும்? திடீர்னு உங்களுக்கு ஒரு 25% எங்கிருந்து வந்திருக்க முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு விடை காணாம இந்த எக்ஸிட் போல எப்படி நம்ம ஏத்துக்கிறதுன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதாவது உங்களுடைய கேள்வியும் ஓகே, அவரு ஆவடி குமாருடைய அந்த கேள்வியும் ஓகே. பட் அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாஜக முன்னால் இருந்த பாஜக கிடையாது. இன்னைக்கு பாஜகவுக்கு பூத் கமிட்டிகள் 68,000 பூத்னா அந்த 68,000 பூத்லயும் பூத் கமிட்டி பாஜக செட் பண்ணிருக்குது. அது மட்டும் இல்லாம பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வெறுமனே பேப்பர்ல கிடையாது, கம்ப்யூட்டர்ல உள்ள எக்ஸல் ஷீட்ல கிடையாது. அவங்க உண்மையிலேயே வேலை செய்யறாங்களா, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது, அவங்களோட டெய்லி பேசிஸ்ல அவங்களோட பேசப்பட்டது. நீங்க இந்த பூத்ல நீங்க இன்சார்ஜ், அதுக்கு நீங்க போகணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் புரோட்டோகால். அந்த புரோட்டோகால் படி அவங்க உண்மையிலே செய்யறாங்களா இல்ல ஓடி அடிக்கிறாங்களா, அதெல்லாம் கரெக்டா மானிட்டர் பண்ணப்பட்டது. இந்த ரொம்ப காலத்திற்கு முன்பே திமுக அதிமுக களத்துல செஞ்சு பார்த்தது தானே, நீங்க தான் தமிழ்நாட்டுக்கு பாக்குறீங்க. இப்ப ஆவணிக்குமார் சொன்னார் இல்லைங்களா, எங்களுக்கு கட்டமைப்பு இல்ல, நாங்க எதுவுமே இல்லைன்றது. அதுக்கு இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு லிட்மஸ் டெஸ்டா தான் நாங்க பார்த்தோம். அதுல நாங்க இன்னைக்கு நாங்க 5 உங்களுடைய இந்த போல் ஆஃப் தி போல், எக்ஸிட் போல் எல்லாம் 5ன்றது இது உண்மையிலே டபுள் டிஜிட்டா மாறும். நம்ம 4ஆம் தேதி பார்க்கும்பொழுது அதுக்கு காரணம் இருக்குது. இது எதேச்சா திடீர்னு இது மாதிரி எங்களுக்கு ஓட்டு விழல. திடீர்னு தான் பார்க்கணும். ஆசீர்வாதம், எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. கடைசியா நீங்க தனித்து நின்றது உள்ளாட்சி தேர்தல்ல நிக்கிறீங்க, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல. அதுவும் நீங்க நின்னதை கவனிச்சு பாத்தீங்கன்னா மேற்கு மண்டல கோவை அப்புறம் கன்னியாகுமரி அங்கதான் அதிகமா போட்டிட்டீங்க, மத்த இடங்கள்ல எல்லாம் போட்டியிடல. திடீர்னு தான் இந்த மாற்றம் வந்திருக்கு. 18% நாங்க 2014 நாங்க வாங்கியிருக்கோம். எத்தனை கட்சி கூட்டணி சார்? இல்ல தேமுதிக எத்தனை கட்சி கூட்டணி? கிட்டத்தட்ட தேமுதிக இல்லாத மீதி எல்லாமே இருக்காங்களா, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ். அப்புறமேட்டு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஈவன் கான்ஸ்டன்டைன் அவர்கள் சொன்னாரு இதெல்லாம் ஹைபோதெட்டிக்கலி நம்ம பாக்குறோம் அப்படின்னு. ஹைபோதெட்டிக்கலி இன்னைக்கு டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி, சோமியா அவங்களா இருந்தாலும் சரி, மற்ற லீடர்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஹைபோதெட்டிக்கலி இல்ல. ஒவ்வொருத்தவங்களும் அந்தந்த ஊர்ல அவங்க ஜாம்பவான்.
நீங்க இன்னைக்கு கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலினை ஒரு ஜாம்பவான் அவரை எடுத்து உள்ளவங்க எல்லாருமே டெபாசிட் காலி அப்படின்னு அந்த இடத்துல ஹைபோதெட்டிக்கல்னு நம்ம பேச முடியுமா? அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலும் ஈவன் வாரணாசியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடியை எடுத்து யார் போட்டி முக்கியமான இடம் அருணன் அவர்கள்ட்டையும் அதுதான் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல ஹைபோதெட்டிக்கல் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்ல. நீங்க அருணன்ட்டையும் வரப்போம். அருணன், இதுல பாஜக வேட்பாளர்களை அறிவித்த போது எல்லாரும் சொன்ன விஷயம் ஸ்டார் கேண்டிடேட்டா இறக்கி இருக்கிறாங்க. அதிமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி, புதுமுகங்களுக்கா வாய்ப்பு கொடுத்தாங்க. இவங்க ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு. அதான் திரு ஆசீர்வாதம் சொல்றார், அந்த உத்தி எங்களுக்கு களத்துல பலன் கொடுத்திருக்கும் அப்படின்றாரு அருணன். இல்ல, அவரு பாஜக நண்பர் ஊடகங்கள்லாம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் 5 இடங்கள் என்று அவருடைய கணிப்பை சொல்றாங்க. நண்பர் அவர் இயல்பா அது டபுள் மடங்காகுமியா, 4ஆம் தேதி பாரு 10 இடங்கள் தமிழ்நாட்டுல பாஜக அடி ஜெயிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். அப்கோர்ஸ் அது அவருடைய நம்பிக்கை. பட் நான் என்ன கேட்கிறேன், ஒரு தலைவரை நிப்பாட்டினா மட்டும் ஜெயிச்சிருவாங்கள ஐயா? நீங்க கடந்த கால வரலாறுலாம் பாருங்க. சரியான கூட்டணி இல்லாம ஒரு வலுவான மக்கள் சக்தியான கட்சியின் சார்பா நிக்காம நின்னவங்க பல தலைவர்கள் தோத்து போயிருக்காங்க. இப்பவும் கூட நான் இந்த விவாதம் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரும் ஓபிஎஸ் பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. பாபா அவருக்கு தனியா நிக்கிறாரா ராமநாதபுரத்துல? அருணன் சார், பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் சொல்லல, நான் அதை சொல்லுவார் நினைச்சு அவரும் தவிர்த்துட்டாருங்க. இல்லங்க, அவர் முதலமைச்சரா இருந்தவங்க, முன்னாள் முதலமைச்சருங்க, அதிமுகவினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளரா இருந்தவர். இப்ப அவரு வெற்றி பெற முடியும் என்று யாருமே பேசுற மாதிரி தெரியலையே. அவரு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இல்லைங்களா? சில தனி மனிதர்களுக்கு முக்கியத்துவம் உண்டு என்பதெல்லாம் நான் ஒண்ணும் மறுக்க. ஆனால் தேர்தல் வெற்றியை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். அப்கோர்ஸ் எல்லாம் ஜூன் 4 தான் தெரியும், 2 நாள் இருக்கு. பட் என் அனுபவத்துல சொல்றேன், ஒரு முக்கியமான ஒரு பெரும் வெகுமக்கள் கட்சியில் நிக்காத ஒரு தலைவர் வென்றதில்லை. அந்த வெகுமக்கள் கட்சியும் ஒரு சரியான அந்த கால பொருத்தப்பாடுடைய கூட்டணி அமைத்திருந்தால் தான் அந்த தலைவர் ஜெயிக்கிறார். இதுதான் கடந்த கால வரலாறு. அப்படி இருக்கும்போது அவங்க அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய இணையரோ அல்லது இங்க பக்கம் திருநெல்வேலிக்காரரோ இவங்களெல்லாம் வெற்றி பெறுவாங்க என்கிற நம்பிக்கையை இங்க சில பேர் வெளியிடலாம். பட் என்னுடைய கணிப்பு, ஆனால் அது வலுவான அணியின் சார்பாக அவங்க எல்லாம் நிக்கல. பாமகவுக்கு சொந்த அடிப்படையில வாக்கு வங்கி உண்டு வட மாவட்டங்களில் என்பதை நான் அறிவேன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒண்ணும் இல்ல. அது மட்டும் போதாது வெற்றி பெற. என்னுடைய கணிப்புல 2வது இடத்துக்கு வட மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல பாமக வேட்பாளர்கள் வரலாம். அதே போல தென் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல பாஜக வேட்பாளர், உதாரணம் திருநெல்வேலியை பத்தி சொல்றீங்க, வரலாம். ஆனால் ஏன் கணிப்புல அவங்களால வெற்றி பெற முடியாது. பிரச்சனை அதிமுகவுக்கும் கூட்டணிக்கும் இடையிலே போட்டி, யார் 2வது இடத்துக்கு வருவாங்க? 2 இடங்கள் எக்ஸிட் போல் வச்சு பேசுறப்போ காத்துருங்க திரு அருணன். மாற்றங்கள், களத்துல நடந்த மாற்றங்களை எக்ஸிட் போல் பிரதிபலித்து உங்களை போன்ற களத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் அதை உணர தவறிட்டீங்களோ அப்படின்ற கேள்வி. இல்ல, அதாவது யதார்த்தமா நான் திருநெல்வேலி தொகுதியினுடைய பொறுப்பாளர். இதற்கு முன்னாடி இதே நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேண்டிடேட்டா நிற்கும் போது திருநெல்வேலிக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்தப்போ இருந்த கூட்டத்தையும் நான் பார்த்திருக்கேன். அதே இடத்துக்கு இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் நிற்கும் போது பிரதமர் நரேந்திர மோடி வரும்போது அந்த கூட்டத்தை பார்த்திருக்கேன். நான் நேரில் களத்தில் பார்த்ததுனால சொன்னேன், இட் இஸ் ஹைபாத்தசிஸ். ஒன்ஸ் அகைன் ஐ இன்சிஸ்ட், இந்த 3 அப்படிங்கிறது இட் இஸ் த ஹைபாத்தட்டிக்கல் அரைவ், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அம்பாசமுத்திரத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வர்றாரு. நாங்க உண்மையிலே என்னன்னா ஒரு பெரிய ஒரு கிளம்பும் போல இருக்கு. அப்ப அதை அந்த அளவுக்கு போகாம எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது உள்ள இருந்து எங்களுக்கு ரிப்போர்ட் தெளிவா சொல்லுது, சாதாரண ஒரு தலைவர் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு வரக்கூடிய அளவில் தான் அங்க மொபிலைசேஷனே இருக்குது. அதாவது காசு கொடுத்தாலும் போய் ஆட்களை கூட்டிக் கொண்டு வருவதற்கான கள ஆட்கள் இல்லை எங்க. அதான் கட்டமைப்பு இல்ல, உறுதியா. அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப அவங்க சொன்னாங்களே, அதாவது ஜாம்பவான் என்பதனாலேயே ஒரு களத்தில் நின்று அடிச்சிட முடியாது, அது வேலைக்கே ஆகாது. இப்ப நான் தலைவர் சகோதரர் கேட்டார், யாரு ஆசாரியார் கேட்டார். என்ன கேட்டார்னா, நம்ம இதுல குளத்தூர் தொகுதியில தலைவர் ஜாம்பவான். உண்மைதான். அதாவது திமுகவினுடைய தலைவர் என்கிற திமுக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிறவர் ஜாம்பவான், அதுல மாற்று கருத்தே கிடையாது.
ஆனா நீங்க அதுக்காக தினகரன் இன்னைக்கு ஏடிஎம்கேல நின்றிருந்தா அவர் ஒரு ஜாம்பாவான், நான் மறுக்கல. ஓகே. நயினார் நாகேந்திரன் ஏடிஎம்கேல நின்றிருந்தா ஜாம்பாவான். நீங்க இயக்கம் மாறி நிற்கிற போது சகோதரர் ஆவடி குமார் சொன்னதை போல ஒருவேளை அவரோடு அந்யோன்யமாக இருந்தவர்கள் அவர்களோடு இருக்கலாமே தவிர இயக்கங்கள் மாறி வாக்குகள் செல்லும் என்பதில்லை. எனவே நான் முழுக்க முழுக்க சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி சொன்னதை போல 39 தொகுதிகளில் ஜெயிக்கும். மீதி இடங்களில் அதிமுக பக்கத்தில் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.